வீட்டுல மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோடு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:20 வசனத்துல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சின்ன சாமுவேல் ஜெபித்த போது கர்த்தர் பேசினார். மோசேயோடு ஒருவன் தன் சிநேகிதன் பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக, லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து பேசும்படியாக, சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, என்னோடு பேசும் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு பேசும் எங்களோடு பேசும், நீர் மாத்திரம் பேசும் ஆண்டவரே. அடியனை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. என்னடா நமக்கு தெரியாத ஒரு மொழியில பாடுறான்னு நினைக்காதீங்க. இது ஒரியா மொழியில பாடல். அந்த பாடலை தமிழில டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். தமிழ்ல பாடும்போது நீங்க சேர்ந்து பாடலாம். ஒரியால கவனிங்க. ஹல்லேலூயா. किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் இயேசுயா, எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. तुम्हें मोरो सबरे सबो जीसु है, तुम्हें मोरो सबरे सबो. तुम्हें मोरो सबरे सबो जीसु है, तुम्हें मोरो सबरे सबो. எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் இயேசுயா, எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் இயேசுயா, எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். எல்லாமும் நீரே ஐயா இயேசுயா, எல்லாமும் நீரே ஐயா. எல்லாமும் நீரே ஐயா இயேசுயா, எல்லாமும் நீரே ஐயா. किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. तुम्हें मोरो क्यों माया जीसु है, तुम्हें मोरो क्यों माया. इरे एंदर नंबिकाये इयेसुया, इरे एंदर नंबिकाये. किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. तुम्हें मोरो शांति दाता जीसु है, तुम्हें मोरो शांति दाता. तुम्हें मोरो शांति दाता जीसु है, तुम्हें मोरो शांति दाता. किते बोलो मोरो प्रभु जीसु है, किते बोलो मोरो प्रभु. हालेलूया. அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவரை போல நேசிக்க, அவரை போல நம்மோடு பேச வேற ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் காட்டணும் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஆண்டவர். இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் மணிக்கணக்கா நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நானே ஒரியால டிரான்ஸ்லேட் ஒரியால இருந்து தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அவருடைய குணாதிசயங்கள்லாம் வர்ணிச்சு சொல்லிக்கிட்டே போலாம். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேன் சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். என்னுடைய பேர் வில்சன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த 3 சகோதரர்கள், 2 சகோதரிகள். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து சண்டே ஸ்கூல்லாம் ரெகுலரா அட்டன் பண்ண. வாலிப நாட்கள்ல கல்லூரி படிக்கும் போது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்துல சேர்ந்து தெரு தெருவா கருப்பு சட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணினேன். சமாதானம் இல்லை, அடுக்குமொழியில பேசினா மணிக்கணக்கா பேசுவேன். சந்துமுனை குழாயில் பரபரப்பு சமாச்சாரம், சட்டசபை வாயாடியில் மைதான சண்டையில் முந்தைய நாள் புதுக்கூட்ட முழக்கங்கள், முட்டுத்தூர் நடுத்தல் பட்டின கருப்பு சட்டை போட்டு தெரு தெருவா பேசினேன். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வீட்டுல தெரிய வந்துச்சு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொல்றியேன்னு சொல்லி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, கேட்கல. கெட்ட நண்பர்கள் சேர்க்க, துணிகரமா பாவம் செய்ய, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. பேப்பர் எடுத்து எழுதி வச்சேன். வாழ நினைத்தேன், வாழ முடியவில்லை. சாகுறேன், சாவுக்கு காரணம் யாரும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு விஷம் சாப்பிட்டு மாடியில போய் கதவை பூட்டிட்டேன். திரும்ப வாந்தி பண்ற பார்த்து கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. மூக்குல டியூப் போட்டு முட்டையில வெள்ளைக்கரும் பாலும் ஆகாரம் வயிறு நிறைஞ்சிருச்சு, உதடு காஞ்சி போச்சு. தண்ணின்னு கேட்டேன். டாக்டர் சொன்னார் தண்ணி குடிச்சா இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தண்ணி குடிச்சு என்னை கொண்டிருங்க, நான் வாழ விரும்பலன்னு சொல்லும்போது எங்க அப்பா சொன்னாங்க, கண்ணு தெரியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்கலாம் உயிரோட இருக்காங்க, உனக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சாரு, நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற, நீ இயேசுக்காக வாழணும்னு சொன்னாங்க. நான் இயேசுக்காக, எனக்காகவே வாழ பிடிக்கலன்னு சொன்னேன், இயேசுக்காக வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொன்னேன். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் சாகணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கேன், கை கால் கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருக்க, நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி, அப்பனா ஒண்ணு செய்யுங்க, நான் தூங்கிடணும்னு பயமா இருக்கு, இப்போ வாழணும்னு நினைக்கிறேன், என் கையும் காலையும் கெட்டி போட்டிருக்க அப்படின்னு சொன்னேன். உன் கையும் காலையும் கெட்ட வேண்டாம், உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி எங்க அப்பா கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. நர்ஸ்லாம் வந்து திட்டினாங்க, ஐயா உங்க மகன் மட்டுமா இருக்கான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சீரியஸா இருக்கும்போது உங்க மகன் மட்டுமா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் மெதுவா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எங்க அப்பா தலைவாணியை பொத்திட்டு அப்படியே அழுது எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டேன். விடிய காலில் பார்க்க அவங்க நான் தண்ணி கிண்ணி குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழிச்சிருந்து எனக்காக நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாவை கதற விட்டேன், கதறினாங்க, எனக்காக கண்ணீர் வெடிச்சாங்க. எங்க அப்பா அம்மாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. திரும்ப வீட்டுக்கு வந்தேன். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, எங்கனாலும் போய் என்னனாலும் பிரச்சாரம் பண்ணு, ஆனா விஷம் மட்டும் சாப்பிட்றாதடா அன்பு மகனேன்னு சொல்லி திரும்பியும் அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு போன. திராவிட கழகத்துல பெரியார் கொள்கையில தூத்துக்குடி மாவட்ட மாணவர் அணி தலைவரா இருந்து நிறைய இடத்துல போனேன். திரும்பியும் அதே நடபணமான வாழ்க்கை, வாழவும் முடியல, சாகவும் முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்துக்காரங்க முஸ்லிம்காரங்க எல்லாம் இந்த திராவிட கழகத்துல சேர்றாங்க, கிறிஸ்தவங்க யாருமே சேர மாட்டேங்காங்களே, சரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம், கிறிஸ்தவங்களை எப்படியாவது நாஸ்திகத்துல சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கிறிஸ்தவ வாலிபர் கூட்டத்துக்கு போனேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த வாலிபர் கூட்டத்துல கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதனால் பரியாசம் பண்ண, இங்க பாருங்க முன்னாடி இருந்து இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறான்னு சொல்றாங்க, இயேசு காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லி பரியாசம் பண்ண. 2வது நாள் கைப்படுத்தி கொடுத்தாங்க, படிச்சேன். நான் பாவிங்கிற உணர்வு வந்துச்சு. நான் அதுல கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இருந்துச்சு, எல்லா தப்பும் பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கும் போது எங்க அம்மா அவங்க பைபிள் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. பைபிளை திறங்க, கரெக்டா சங்கீதம் 53 1வது வசனம் வந்துச்சு. தேவன் இல்லை என்று மதிகேடன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், அவன் தன்னை கெடுத்து அருவருமான கிரியை செய்கிறான், நன்மை செய்யும் ஒருவனும் இல்லை இருந்துச்சு. கடவுளே இல்லைன்னு சொன்னா முட்டா பையன் போட்டிருக்க, கடவுளே நீர் இருக்கிறது உண்மைன்னா எனக்கு சமாதானம் தாருன்னு சொல்லி கேட்டான். சமாதானம் கிடைக்கல, செஞ்ச தப்பு எல்லாம் முன்னாடி வந்துச்சு. அன்னைக்கு சொன்னேன், இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் சொல்லி கேட்டேன். அதுல ஒரு வசனம் சொல்லி இருந்துச்சு அந்த கைப்பிரதியில, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் எழுதப்பட்டுச்சு. இயேசுவே என் பாவத்தை எல்லாம் மன்னி. அதுக்கு முன்னாடி நான் திராவிட கழகத்துல இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணி இருக்கிறேன். ஊர்ல உள்ள எல்லா பயலும் பாவின்னு சொல்லி இருக்கிறேன், நான் பாவின்னு சொல்லல. ஆனா 2000 ஜனவரி 15ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். கண்ணை திறக்க முடியல. ஒரு 10,000 வால்ட் பல்பை கொண்டு முகத்துல அடிச்சாப்புல வெளிச்சம், கீழே விழுந்துட்டேன். உள்ளத்துல சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவர் 2000 ஜனவரி 15ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாளைக்கு தான் 15. ஹல்லேலூயா. நாளைக்கு 2000த்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கடந்த 18 வருஷம் 17 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. அன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமே கருப்பு சட்டை போட மாட்டேன், கலர் சட்டை போட மாட்டேன்,
ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வேன், இதுவரைக்கும் கடவுளே இல்லைன்னு அட்டுழியம் பண்ணிட்டேன், இனிமே உமக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே உமக்கு விருப்பம்னா நான் இன்னைக்கே உங்களுடைய ஊழியத்துல பயன்படுத்தும்னு சொல்லி கேட்டேன். அங்க ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. நாடகத்துல நடிச்சேன். ஒரு நாடக கதை என்னன்னு சொன்னா, ஒரிசால மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் அவருடைய 2 மகனை உயிரோட காருக்குள்ள வச்சு எரிச்சிட்டாங்க. அவரை மாதிரியே நாடகத்துல நடிங்கன்னு சொல்லும்போது நாடகத்துல நடிச்சேன். நாடகம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரிசால மிஷினரியில எரிச்சு கொள்றாங்க, அங்க யார் போவா அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி பிளஸிங் மிஷன் ஃபவுண்டர் இந்த வெள்ளூர்ல தான் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் செய்தி கொடுக்கும்போது நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லி கையை இருக்க பிடிச்சுக்கிட்டேன். நிறைய வெளியில கை தூக்கி ஒப்பு கொடுங்கன்னு சொன்னா நம்மளாம் தூக்க மாட்டோம்ல, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, ரொம்ப தெளிவில்ல, அதனால இருக்க பிடிச்சுக்கிட்டேன். நிறைய பேர் தூக்குனாங்க. சுத்தி சுத்தி பாக்குறேன், எல்லாரும் கை தூக்குறாங்க. கடைசியில ஜெபத்தை நடத்தினவர் சொன்னார், உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், வஸ்திரத்தை கொடுத்தார், எல்லாத்தையுமே கொடுத்தார், தனக்காக எதையுமே வைத்துக் கொள்ள. நீ இந்த வேளையில இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன். ஏசாயா 6:8 சொல்லுது, ஒரிசாவுக்கு மிஷினரியா யார் போவா? ஏசாயாவை பார்த்து சொல்லல நீ போ நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. யாரை அனுப்புவேன்னு சொல்லும்போது வாலண்டியரா நான் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு சொல்லி ஏசாயா சொன்னாரு. அதே போல ஒரிசாவுக்கு மிஷினரியா யார் போவான்னு சொல்லும்போது என் கையை கட்டுப்படுத்த முடியல, கையை தூக்கி ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தூக்குன கையை ஆண்டவர் பிடித்தார். கர்த்தர் ஒரிசாவுக்கு கொண்டு போனார். 2004 ஒரிசா போனேன். OM டீம், அந்த டீம் மூலமாக ஒரிசால போய் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதுல இருந்து 2007 அதுல இருந்து வெளியே வந்து விசுவாசத்துல இயேசு ரட்சிக்கிறார் சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ 9 ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறார், 1000 விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு 80 பிள்ளைங்களை வச்சு ஃப்ரீயாவே, அந்த பிள்ளைங்கிட்ட காசு வாங்காம, நோ அட்மிஷன் ஃபீஸ், நோ மந்த்லி ஃபீஸ்னு போட்டு எப்படி மிஷினரி எல்லாம் ஃப்ரீ ஸ்கூல், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு அப்படி சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்கிட்ட, அந்த பிள்ளைங்களை 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுக்காக இலவசமா ஸ்கூல் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் பேசவும் ஜீசஸ் சேவ்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. 2008 திருமணம் ஆச்சு. கோவில்பேட்டையை சேர்ந்த சாரா என்கிற சகோதரிய மனம் முடித்து 2009 அழகான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கிளாடிஸ்னு பேர் வச்சிருக்கிறோம். குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. நிறைய எதிர்ப்புகள் வந்தது. எங்க அப்பா சொன்னாங்க, நீ தமிழ்நாட்டுல ஊழியம் செய்ய உனக்கு உதவி செய்யறாங்க. ஆனா கர்த்தர் ஒரிசால நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கடந்த கிட்டத்தட்ட 2004 இருந்து 2018 வரைக்கும் 14 வருஷமா அங்க இருந்து ஊழியம் செஞ்சு அங்கே ஆண்டவர் 62 சென்ட் இடத்தை கொடுத்தார். 3 சபையை கட்டி இப்ப 4வது சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமா ஆச்சரியமா எங்க அப்பா தராருனால நான் சொன்ன அழைச்சவர் அவருடைய வேலையை செய்ய போயிருக்கிற அவரு எனக்கு என்ன கனப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசத்துல மணிக்கணக்கா முழங்கால நிற்கும் போது ஆண்டவர் தேவையை சந்தித்து வர்றவங்க 1 லட்சம் கொடுக்கணும் வந்தாலும் 2 லட்சத்தை கொடுத்துட்டு போற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்யறார். ஹல்லேலூயா. காசு பணத்தை குறிச்சு கவலை இல்ல. கர்த்தருக்காக வெறித்தனமா வைராக்கியமா ட்ரெயின்ல எல்லாம் ஓடுற ட்ரெயின்ல ஒவ்வொரு கோச்சிலையும் போய் இயேசு ஜீவிக்கிறார் சொல்லி அந்த ஒரியா மொழியில சத்தம் போட்டு சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க அடிக்க வர்றவங்ககிட்டையும் அடிக்க வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன அடிங்க, நான் தாராளமா அடி வாங்கிறேன். நீ இயேசு சொல்லாத, இயேசு சொன்னா ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நான் அன்பானவரை சொல்றேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி அவன் தலையில கை வச்சு உனக்காக ஜெபம் பண்ணணும்னு தான் அங்க இருந்து வந்து மொழியை கத்துக்கிட்டு உனக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லி தலையில கை வைக்கும். ஆண்டவர் அவனுடைய காரியங்கள்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் சொன்ன உடனே 4 கம்பெனில வேலை பார்த்தேன், இப்ப 5 கம்பெனில வேலை பார்க்க உனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு இலவசமா சமாதானம் கொடுக்க விரும்புறார். இயேசு நம்புன்னு சொல்லும் போது அடிக்க வர்றவனும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனே நமக்கு டீ வாங்கி கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதமா நடத்துகிறார். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து வருகிறார். ஒரிசால என்னைய கொலை பண்ணுவேன்னு சொன்னவங்க வீட்டிலே வந்து அழுது மன்னிப்பு கேட்டு போற அளவுக்கு, என்னடா நேற்று நைட்டு தான் வந்து சொன்னீங்க கொலை பண்ணுவேன்னு சொன்னீங்க, 15 நாள் டைம் தரம் ஒரிசா விட்டு ஓடிப்போ, இல்லைன்னா உயிரோட தோலை உரிச்சிருவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து காலையில வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நைட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல உங்களை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் தூங்க முடியல, அங்கிட்டு பறந்துபடுத்தேன் இங்கிட்டு பறந்துபடுத்தேன், தூங்க முடியல. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பி வில்சன்ட்ட போய் மன்னிப்பு கேளு, அவன் தாசன் சொன்னாரு, நான் நைட்டே வந்தேன், நீங்க கதவை திறக்கல, என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்கு. கண்ணை திறந்து பார்க்க அந்த ஆளை காணும், வெள்ள அங்கி போட்டிருந்தாரு, என் தாசன்ட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு, அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்,
என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாருக்கு அந்த ஜனங்கள் உள்ளத்துல கிரியை செஞ்சு அவங்களுக்கே புதிய ஏற்பாடை கொடுத்து தலையில கை வச்சு அவர் சொன்னாரு, நைட்டு ஃபுல்லா தூங்கல, அந்த ஆள் என்னை தூங்க விடல, அதனால ஏதாவது மந்திரம் பண்ணுங்க நான் போய் தூங்கணும்னு சொல்லவும் அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணும். பகல்லாம் நல்லா தூங்கிட்டு திரும்ப சாயங்காலம் வந்து நன்றி, நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், உங்க இயேசு ஜீவிக்கிறான்னு அவர் வாயில இருந்தே அறிக்கை பண்ண ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லணும், எனக்கு நேரம் போதாது, மணிக்கணக்கா சாட்சி சொல்லுவேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இன்னொரு சாட்சி சொல்ல வாஞ்சிக்கிறேன். என்னை ரொம்ப டார்கெட் பண்ணி இவன் எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு பிரசங்கம் பண்றான், இவனை தூக்கிடணும்னு சொல்லி ரொம்ப எங்க பக்கத்து இடத்துக்காரன் உன்னை தூக்குறேன் பாரு அப்படின்னு சொடக்கூட்டு சொன்னாரு. சொன்ன உடனே அவர் இடத்துல போய் காட்டு யானைகள் 22 யானைகள், அவ்வளவு மான் செடி, ஒரு மான் செடி வளர்க்கணும் எவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உயரத்துக்கு வளர்த்து வச்சிருந்தாரு. ஒரு 100-150 செடி நட்டி வளர்த்து இவ்வளவு உயரத்துக்கு வளர்த்து வச்சிருந்தாரு. அவ்வளவு செடியும் காட்டு யானை எங்க இடத்துல வந்து கிணத்துல மேல வரைக்கும் தண்ணி இருக்கு, தண்ணியை குடிச்சிட்டு அவங்க இடத்துல போய் அவ்வளவு காட்டு அவ்வளவு மான் செடியை அடிச்சு நொறுக்கின உடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. பக்கத்துல ஹிந்து ஜனங்களுடைய வீடுகள்ல போய் போட்டதெல்லாம் இடிச்சு தாக்குன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இவன் இயேசு இயேசுன்னு சொல்லவும் அவங்க இயேசு யானை வந்து அவங்க இடத்துல ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, நம்மள வந்து நம்ம இடத்துல வந்து தாக்குது, இவன்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நைட்டு 11 மணி 12 மணிக்கு நமக்கு போன் பண்ணி உங்க இயேசு எங்களை காப்பாத்துறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க இடத்துக்குள்ள யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போடுறேன், அந்த 10 நிமிஷத்துல யானை வெளியே போயிரும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீங்க தான் அனுப்புனீங்களா அந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல நாங்க அனுப்பல, அந்த யானை வெளியே போயிரும், அதுக்காக முழங்கால் போட்டுருக்கிறேன்னு சொல்லி முழங்கால் அடிக்கும் போது அடுத்த 10 நிமிஷத்துல போன் வரும், அந்த யானைலாம் வெளியே போயிடுச்சு, உங்க இயேசுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க இயேசுன்னு சொல்லாதீங்க, நம்ம இயேசுன்னு சொல்லுங்க, நம்ம இயேசு யானைகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நிறைய பேர் இப்ப ரகசியமா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆண்டவர் அற்புதமா அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சி சொல்ல மணிக்கணக்காக அதிகமான நேரம் போகும். சரி, இன்றைக்கு பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிப்பேன்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல பவுலாக மாற்றுவதற்கு முன்பதாக சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை கொலை பண்ணணும், சீசர்களை கொலை பண்ணணும்னு சொல்லிதான் போகிறான். அவனை ஆண்டவர் சந்திக்கிறாள். முள்ளின் மீது உதைப்பது உனக்கு கடினமான்னு சொல்லி அவனோடு பேசின உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஹல்லேலூயா. இந்த கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? நான் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே what I have to do for you, நான் உமக்காக என்ன செய்யணும், என்ன தேவ சித்தம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எல்லா நேரத்திலும் பிதாவின் சித்தம் தான் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க வேத வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, நான் வேகமா குறிப்பா சொல்லிட்டு போறேன். வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 4வது அதிகாரத்துல 34வது வசனத்துல என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரத்துல 30வது வசனத்துல நான் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதாவின் சித்தத்தை தேடுகிறபடினாலே என் நியாயம் நீதியா இருக்கிறது என்று சொன்னார். வாசிங்க யோவான் 5:30 வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின என் பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சாப்பாடு பிதாவின் சித்தம், அவர் தேடினது பிதாவின் சித்தம். யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதுவும் பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா.
அவர் சாப்பாடு பிதாவின் சித்தம், தேடினது பிதாவின் சித்தம். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட மத்தேயு 6வது அதிகாரத்துல 10வது வசனத்துல பரமண்டலத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக சொன்னார். மத்தேயு 7வது அதிகாரத்துல 21வது வசனத்துல என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் பிரசங்கத்துல பிதாவின் சித்தம். லூக்கா 12வது அதிகாரத்துல 47வது வசனத்துல எஜமானுடைய சித்தத்தை அறிந்தோம், அவருடைய சித்தத்தின்படி ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தை செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொன்னார். கெத்செமனேல ஜெபிக்கும் போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம் 42வது வசனத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யணும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னார். மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம், மார்க் 3வது அதிகாரத்துல 35வது வசனத்துல என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு சகோதரன் சகோதரி தாயுமாய் இருக்கிறான்னு சொன்னார். எல்லா நேரத்திலும் பிதாவின் சித்தம் சித்தம் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. ஏசாயா 53வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் அதிகமா எம்பசைஸ் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்து சந்திக்கப்படும் போது முதல்ல ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் என்னுடைய விருப்பத்தின்படி சபையை துன்பப்படுத்திட்டேன், என்னுடைய விருப்பத்தின்படி கிறிஸ்தவனை துன்பப்படுத்திட்டேன், ஆனா நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோமே, என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீர் சித்தமா இருக்கிறீன்னு கேட்டிருக்கிறோமா? அல்லது வேத வசனம்னா கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? What is will of God in my life? என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிங்க 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ஆண்டவர் சமூகத்துல வாரம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், உண்மையாகவே மன திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறி போகவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் மட்டும் ஆலயத்துக்கு வந்தா போதாது. கர்த்தர் நம்மை விட நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தின் மேல கரிசனையா இருக்கிறார். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. சகை ஒருத்தன் தான் இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்கணும் வகை தேடி வந்தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு மட்டும் அல்ல, லூக்கா 19வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி அவனுக்கும் அவன் மனம் திரும்பினதை பார்த்து அவனுக்கு மட்டும் இல்ல அவன் குடும்பத்துல எல்லாருக்குமே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா வடிச்ச கண்ணீர் இன்னைக்கு முழங்கால நின்று மணிக்கணக்கா பிரசங்கிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள்
நீங்களும் நானும் ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தருடைய ஜெபம் இன்னைக்கு நம்ம கர்த்தர் ரட்சித்து கிருபையா ரட்சித்து தேவ சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார். மற்றவர்களுக்காக பாரப்படுகிறோமா? குடும்பத்துக்காக பாரப்படுகிறோமா? ஒருத்தங்க குடும்பத்துல உள்ளவங்க செத்துட்டா நம்ம எவ்வளவு துடிக்கிறோம், கதறோம், ஐயோ பிரிவினையை தாங்க முடியலையேன்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிடுகிறோம். உயிரோடு இருக்கும் போது அவங்களுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வீட்டு மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். இங்க வந்திருக்கிற சகோதரியே, உன் கணவனார் எங்க? வந்திருக்கிற சகோதரனே, உன்னுடைய மனைவி எங்க? உங்க பிள்ளைங்க எங்க? வீட்டுக்கு இதுல எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல குடும்பமா வரணும். யோசுவா சொன்னா, நீங்க யாரை ஆராய்ச்சாலும் பிரச்சனை இல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி யோசுவா 24வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சொன்னார். குடும்பமா ஆண்டவரை சேவிக்கணும், குடும்பமா ஆண்டவர் சமூகத்துல வந்து என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். குடும்பமா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பமா வந்தா இந்த இடத்துல அட்லீஸ்ட் 3 ஆராதனை நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடம் காணாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, முழு உலகமும் ரட்சிக்கப்படணும். தமிழ்நாட்டுல நல்ல எழுப்புதல், நல்லா ஜெபிக்கிறாங்க. நார்த் இந்தியால இயேசு அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்துல கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செஞ்சா கைப்பிரதியை வாங்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க இயேசுக்கு ஓட்டு போடுறோம் ஐயா அப்படிங்கிறாங்க. என்னடா இயேசுக்கு ஓட்டு போடுறீங்களா? இயேசு எலெக்ஷன் நிக்கிற ஒரு கேண்டிடேட் மாதிரி நினைச்சிட்டாங்க. இயேசுனா நீங்களும் நானும் ட்ரெயின்ல சீட்டு பிடிக்கணும், பேக் வைப்போம், இல்ல ஏதாவது புக் வைப்போம், இல்ல ஒருவேளை பைபிளை கூட வைப்போம். சர்ச்சுக்கு வரணும்னா ட்ரெயின்ல பஸ்ல அவங்க அப்படி பான் குடுக்கா சமைச்சிட்டு அப்படி காரி துப்பி வச்சுட்டு போயிருவாங்க. இதுல நம்ம உட்காரவான், நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம், பழைய துணி வச்சிருப்பான், அப்படி தொடச்சிட்டு ஜம்முன்னு ரிசர்வேஷன் கோச் மாதிரி ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்காருவான். படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். நார்த் இந்தியா ரட்சிக்கப்படணும்னு கண்ணீர் பட்டு இருக்கிறோமா? ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒரு ஓரமா தானே தீப்பிடிக்கு அப்படின்னு நினைச்சா அந்த தீப்பிடிக்கிறது முழு வீட்டையுமே தாக்குமே. ஆண்டவர் அறியாம நரபலி இடுறாங்க. 500 1000 ரூபாய்க்கு குழந்தைய வாங்கிட்டு போய் பலி இடுறாங்க. அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய தேசத்தில் நடக்கு. இதெல்லாம் சாபத்தை கொண்டு வருமே. நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணுமே. நம்முடைய தேசத்தை குறித்தான பாரம் இருக்கிறதா? சுவிசேஷம் அறிவிக்கலாம். எப்படியா ரட்சிக்கப்படுவாங்க? ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்பலாம். நம்முடைய தேசம் எப்படி ரட்சிக்கப்படும்? கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி சங்கீதம் 126:5 சொல்லி இருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறோமா? தேசத்தை குறித்தான பாரம். ஆண்டவர் தேசத்தை அழிக்கணும்னு சொல்லி விரும்பல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 22:30வது வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும் சூரியன் அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நம்முடைய தேசத்தை ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கிற தேவன் தான், பட்சிக்கிற தேவன், ஆனா ரட்சிக்க விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, என் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, என் தெருவில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வீடுகள் தோறும் ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்தாங்க. அங்க பெரிய எழுப்புதல் வந்துச்சு. எல்லா அப்போஸ்தலர்கள் சிதறப்பட்டவர்கள் அடிபடுவதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக அவமானப்படுத்தப்படுவதற்காக மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி மரிக்க துணிஞ்சு சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஜனங்களை ரட்சித்து கர்த்தர் எல்லா நாளுமே அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்தார், அனுதினமும் சேர்த்தார். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை புதுசா வந்த விசுவாசிகள் கை தூக்குங்கன்னு சொன்னா கை தூக்குறது இல்ல, வர்றது இல்ல. நம்ம கூட்டு வந்தா தானே. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டா மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதே பகுதியில பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் தான் சத்தியம். அவர் அறிகிறோமா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பிசாசு வந்துட்டா தலைக்கு தலைவாணி மாதிரி வச்சுட்டு படுக்கிறோம். பைபிளை திறக்கிறோமா?
ஞாயிற்றுக்கிழமை ஆனா தூசியை தட்டி விட்டுட்டு பைபிளை கொண்டு வரோம். என்னைக்காவது டெய்லி பைபிளை வாசிக்கிறோமா? சத்தியத்தை அறியணும். நான் இன்னும் ஆண்டவரை அதிகமா அறியணும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லி யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை அறியணும், இன்னும் அறியணுங்கிற வாஞ்ச இருக்கா? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியணும், ஆண்டவரை அறியணும். கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம். கர்த்தரை அறியணும். இந்த உலக காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு எவ்வளவு புஸ்தகம் படிக்கிறாங்க, மணிக்கணக்கா மெடிடேட் பண்றாங்க. ஆண்டவரை அறியனா இரவு பகலா கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிருக்கு. இரவு பகலா தியானிக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சு கர்த்தருடைய வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது 17 நாள்ல முழு பைபிளை படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. 4 நாள் 5 நாள்ல புதிய ஏற்பாடு முடிக்க, பலமுறை முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வாஞ்ச நைட்டெல்லாம் வாசிச்சுக்கிட்டே முழங்கால நின்று வாசிக்கும் போது இப்ப பைபிளை திறக்காம பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். முழங்கால நின்று கடந்த வாரத்துல மூணு சர்வீஸ்ல 3 மணி நேரம் முழங்கால நின்று பேசினேன். ஹல்லேலூயா. ராயப்பேட்டை ஏஜி சர்ச்சில் 5 சர்வீஸ்ல 5 மணி நேரம் முழங்கால நின்று பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். காரணம் சத்தியத்தை அறியணுங்கிற வாஞ்ச, ஆண்டவர் மேல இருந்த அன்பு. ஆண்டவர் என்னை இவ்வளவா நேசித்தாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கணும். வேதம் ஒரு கண்ணாடி, வாசித்த பின்னாடி மாறியது என் முகநாடி, ஆனார் இயேசு என் உயிர் நாடின்னு எழுதுனேன். வேதத்தை நேசிக்கணும், இன்னும் நேசிக்கணும், இன்னும் அதிகமா நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்லி, வாசித்தாலே ஆசீர்வாதம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேற எந்த புஸ்தகத்தையும் வாசித்த ஆசீர்வாதம்னு ஒரு பயனும் சொல்லவும் முடியாது. ஆனா வேதத்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதை வாசி மகனே. ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள் சொல்லி ஆண்டவர் வேதனை பண்றார். வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவர் அறியணும், அது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து முக்கியமானது தேவனுடைய சித்தம் என்ன? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஜெபமே பண்றதுல இடைவிடாம தொடர்ந்து நான் ஸ்டாப் பிரேயர் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மேலும் சகோதரரே, இல்ல 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 விதத்துல தேவனுடைய சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜெபிப்பது தேவனுடைய சித்தம், இன்னொன்னு தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபமே இல்லை. ஐயா ஊழியக்காரையா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஊழியக்காரத்தை தலையை கொடுக்குறோம். நல்லது, நான் ஊழியக்காரருக்கு விரோதமா பேசல. நம்ம என்னைக்காவது நமக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? வேதத்துல வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9 10வது வசனத்துல யாபேஸ், அந்த பேருக்கு அர்த்தமே துக்கம்னு அர்த்தம். துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க தாய் அவங்க துக்கத்தோட பெற்றதுனால துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க 9வது வசனத்துல. ஆனா யாபேஸ் தன் சகோதரர் பார்க்கலும் கணம் பெற்றவனா இருந்த. கணத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து அதற்கு விலக்கி காத்தருள் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது 1 நாளாகமம் 4:10. ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமா? அண்ணா இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்க. எத்தனையோ பேர் தேவதாசர்கள் நெகேமியாலாம் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார். எஸ்ரா ஒருத்தர் தான். எஸ்ரா 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அழுது
தேவ ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபையை வந்து அவனிடத்தில் கூட்டிட்டான். வாசிங்க எஸ்ரா 10வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. அல்லேலூயா. அவங்க வந்தா நான் வரேன் ஜெபக்கூட்டத்துக்கு. அந்த அக்கா வரல, அதனால நான் வரல பாஸ்டர். அந்த அண்ணாச்சி வரல, நான் வரல. அவங்க வரல, சித்தப்பா வரல, நானும் வரல. சித்தப்பா எங்க போறாங்களோ நீ பரலவும் போக வேண்டாமா? அல்லேலூயா. அந்த அக்கா எங்க போறாங்களோ பரவாயில்ல, அவங்க வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க வீட்டு வேலையா போயிருப்பாங்க. நீ ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கணும்ல. இங்க எஸ்ரா ஒருத்தர் தான், யார் வந்தாங்களோ வரலையோ அவர் பாட்டுக்கு தேவனுடைய சமூகத்துல தாழ விழுந்து கிடந்து அறிக்கையிட்டு அழுகிறார். அழுதுகிட்டே இருக்கிறார். ஆண்டவரே ஜனங்களை தாங்க, ஜனங்களை தாங்கன்னு சொல்லி தேவ மனுஷன் அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, இதுக்கு மேல விட்டா இவன் அழுது அழுது செத்துக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கதவை தேடி இஸ்ரவேல்ல புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிச்சு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவதாசர்கள் விசுவாசிகள் நீங்க வந்து யார் வந்தாலும் சரி, உபவாச கூட்டமா இருந்தாலும் சரி, அமாவாசை ஜபமா இருந்தாலும் சரி, ஆராதனை நேரமா இருந்தாலும் சரி, நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு அழுது ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சபையில ஆத்துமாக்களை கொண்டு வருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூல சாதிக்காத முழங்கால நின்று சாதிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. Give me Scotland or let me die ன்னு சொல்லி ஜெபித்தார் ஜான் நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன். ஸ்காட்லாந்து தேசத்தை ரட்சியும் இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்கும் போது அவன் போகும்போதே இயேசுவே எங்களை மன்னியும் சொல்லி கதறி அழுதாங்க. ஒரு சுகர் ஃபேக்டரி திறக்கிறதுக்காக போயிருக்கிறார். இவரை கூப்பிட்டு சுகர் ஃபேக்டரி திறக்கிறதுக்கு போகும்போது வேறொரு சுகர் ஃபேக்டரியில இருந்த வேலைக்காரங்களாம் அந்த ஃபேக்டரியில அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு அங்க வந்திருக்காங்க. இவர் போய் ரிப்பன் வெட்டி திறக்கிறதுக்காக போயிருக்கிறார். தேவ மனுஷன் ஜோமணி திறக்கிறதுக்காக போயிருக்கிறார். இவர் போய் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அந்த மிஷின்ல வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் மோங்குப்புற கீழே விழுந்து இயேசுவே நாங்க பாவி, இயேசுவே எங்க பாவத்தை மன்னியும், இயேசுவே எங்களை தண்டிச்சிடாதனும், இயேசுவே எங்களை ரட்சியும் சொல்லி அந்த சுகர் ஃபேக்டரியில இருந்தவங்க எல்லாம் கதறி துடிச்சிட்டாங்களாம். அந்த சுகர் ஃபேக்டரிக்கு இவரை கூப்பிட்டு ஓனர் சொன்னாரா, நான் இப்படி திருட்டுத்தனமா இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்ட என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி ஜான் நாக்ஸ்டே மன்னிப்பு கேட்டாராம். அல்லேலூயா. ஜெபித்தோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தோம்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம், சத்தியத்தை அறிகிறது தேவனுடைய சித்தம், ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். மார்க் 1:35 வாசிக்கிறோம். லூக்கா 5:16 தனியா வாசிங்க. லூக்கா 5:16 வாசிங்க. லூக்கா 5:16, லூக்கா 6:12 வாசிங்க. அந்நாட்களில் லூக்கா 5:16 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 6:12 வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே நைட் ஃபுல்லா. நம்ம தனி ஜெபம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போகாது. ஆனா இங்க வனாந்தரத்துல தனியா போய் ரா முழுவதும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி 13வது வசனம் சொல்லப்பட்டு ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். அவர் ஜெபித்த போது லூக்கா 22:44 வசனத்துல அவர் ஜெபிக்கும் போது கெத்செமனேல ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுந்துட்டு என்று வேதம் சொல்லுது. ஜெபம் பண்ணி நம்ம கண்ணுல கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அந்த ரத்த நாணெல்லாம் வெடிச்சு வேர்வையே நமக்கு வராது. ஆனா ஆண்டவர் வேர்வை மட்டுமல்ல, வேர்வையில இருந்து அந்த ரத்தம் கலந்த ரத்தமே வெளியே. வாசிங்க லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய்
தரையிலே விழுந்துச்சு. ரத்தம் வர்ற அளவுக்கு ரத்த ஆறு, நம்ம பாசல சொன்ன போனா ரத்த ஆறு ஓடுற, சிலுவையில ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடி ஜபத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக. அவருடைய ஜபத்தை குறிச்சு ஒரு சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17வது அதிகாரம் ஃபுல்லாமே இயேசுடைய ஜபம். உங்களுக்காக எனக்காக அப்பவே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இப்பவும் பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார் வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கை நல்லா தூங்குறோம். இன்னைக்கு தூங்குறதுனாலதான் நம்முடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அந்த ஜபத்துல ஆண்டவரே எனக்கு இட்லியை தாரும், தோசையை தாரும், புரோட்டாவை தாரும், சைக்கிளை தாரும், பைக்கை தாரும், வீட்டை தாரும், அதை தாரும், இதை தாரும், இதுலயே தான் இருக்கிறோம். அந்த சித்தம் மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3:1-2 சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவைகளை தேடுங்கன்னு சொல்லி மேல பார்த்து ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே, எங்க சபையில ரட்சிக்கப்படுற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே, எங்க விசுவாசிகள் இன்னும் விசுவாசத்துல வலுப்படணும், விசுவாசத்துல ஸ்திரமா இருக்கணும், உமக்காக எழுப்பி ஊழியம் சரி. இப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்றதே இல்லை. ஹல்லேலூயா. அது சித்தம். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய வேளையில நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சுய சித்தம், ஆண்டவரே என் மகளுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும், ரொம்ப நல்லதுதான். கர்த்தருக்கும் அதான் சித்தம். ஏன்னா வேதமே சொல்லி இருக்கிறது. மத்திய 6:8 வேண்டிக்கொள்வதற்கு முன்னதாக என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கு. எபேசியர் 3:20 நாம நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையின்படியேன்னு சொல்லியிருக்கு. நம்ம நினைக்கிறத கூட ஆண்டவர் ஈவன் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிந்திக்கிறதுக்கு ஈவன் பியாண்ட் அவர் ட்ரீம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கனவு காண்கிறதுக்கு மேல ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புறார். எப்போ ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மகளுக்காக மட்டும் ஜெபம் பண்றது இல்ல. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு 35 வயசாகி இன்னும் திருமணம் ஆகாம இருக்க, அந்த பொண்ணுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல மாப்பிள்ளை, அது ஹிந்துவா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரே பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கண்ணை குருடாக்கிருங்க, அவன் போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போட்டோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபம் எல்லாமே மியாவ், பூனை பால் குடிச்ச ஜபம் மாதிரி தான். பாலை குடிச்சு பாலுக்காக மியாவும், பாலை குடிச்சிட்டு திரும்பியும் மியாவும். அதே மாதிரி இதுக்காகவே அழிந்து போகிற காரியங்களுக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். அவருடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே, எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறியணுமே, எல்லா ஜனங்களும் தேவனுடைய சமூகத்துல வரணுமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You have to change your prayer. You are praying, that's right. நீங்க ஜெபிக்கிறீங்க சரி, ஆனா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா, இல்ல சுய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு, இல்ல மற்றவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கிறோமா, இல்ல தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேரு பரிசுத்தம், சாந்தின்னு பேர் வைப்பாங்க, சாந்தி இருக்காது. கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வைப்பாங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசுறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தத்துக்கு மேல ஆண்டு ரொம்ப விரும்புகிற ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி ஏசாயா 6:3வது வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு உங்கள் நடுவில் வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு அற்புதம் வேணும், ஆனா நாம் பரிசுத்தமா இருக்க மாட்டேன், பாவத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 வருஷமா வியாதியோட இருந்தவனை தேவாலயத்துல கண்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை திரும்ப தேவாலயத்துல பார்க்கும்போது அவனை பார்த்து சொல்றாரு. யோவான் 5வது அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிங்க. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே, நோ மோர் சின் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த விபச்சாரத்துல கையும் களமா பிடிபட்ட பெண்ணை இயேசு கிட்ட கொண்டு வந்து இயேசு கல்லறியணுமேன்னு சொல்லும் போது, உங்கள பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லறின்னு சொல்லும் போது எல்லாருமே பாவின்னு ஓடிடுறாங்க.
கடைசியில் அந்த பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போ, பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவளை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறவர், ஆனா பாவத்திலே கண்டினியூ பண்ணி இரு, அப்படி பாவத்திலே நிலைச்சிருன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி, நம்ம பாவத்துல மரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி ரோமர் 5வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீதிமானா இருக்கிற நாம பாவத்துல நிலைச்சிருக்க கூடாது. நாய் கக்கினது திரும்ப திங்கிறது போல போயிடக்கூடாது. கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றுல புரள்றது போல போயிடக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாவம் செய்யாம பாவத்துக்கு விலகி ஓடுகிறவன் தான் பரிசுத்தவான். அப்படித்தான் யோசேப்பு வாழ்ந்தார். அந்த போத்திபாருடைய வீட்டுல பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு. ஆனா தேவனுக்கு விரோதமா இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படின்னு சொல்லி பாவம் செய்யாம விலகி ஓடுனான்னு சொல்லி ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வீட்டுல என்னை தவிர வேற பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த வாசிங்க ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்க, உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி விலகி ஓடுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு ஓடுற உலகத்துல இருக்கிறோம், பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறோம். ஆனா பாவத்துக்கு விலகி ஓடணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்காகத்தான் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியில ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணின்னு சொல்லி யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. யூதானா கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். நீங்க பழைய ஏற்பாடுல தேர்றதை பார்த்தா பயமா இருக்கு. பைபிளே தொடாத மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க யூதா 1வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர்னால நடத்தப்படும் போது நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்ச உலகத்துல பரிசுத்த காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவி எனக்கு தாருன்னு சொல்லி லூக்கா 11:13 சொல்லியிருக்கு. பரிசுத்தாவியை கேட்டா அவர் கொடுப்பார்னு சொல்லியிருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான் இருக்கு. ஆவியானவரை கேட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தம் இல்லாமல் வருவனும் தேவனை தரிசிப்பதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. மத்திய 5:10 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தத்தின் மேல வாஞ்ச இதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. காருக்காக, ஏசிக்காக, அதுக்காக இதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல விழுந்துற, பாவத்துல விழுந்துற கூடாது. இவரு என்ன பண்ணாரு? பாவத்துல விழுந்தார் தாவீது. ஆனா ஆண்டவர் சமூகத்துல 51வது சங்கீதத்தை எழுதும் போது அவர் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவருடைய சந்ததியிலே தாவீதின் குமாரனே சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியிலே பிறக்கிறதுக்கு அவரை ஆண்டவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லுகிறது. அவனை தள்ளினா சவுலை தள்ளி தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். வாசிங்க அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனே சாட்சி கொடுத்தார். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்.
கர்த்தருக்கு சித்தமானது என்ன? ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா இருக்கணும், அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னும் கடைசியாக நேரம் குறைவா இருக்கிறதுனால முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிடைச்சா சோத்திரம், கிடைக்கலன்னா ஆத்திரம்னு சொல்லி வேதம் சொல்லல. கிடைச்சாலும் சோத்திரம், கிடைக்காட்டினாலும் சோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் சொல்லி யோபு 1:21 சொன்னார் பரிசுத்தவான் யோபு. ஹல்லேலூயா. கிடைச்சாலும் சோத்திரம், கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அம்மா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, உங்க மகனை கர்த்தர் எடுத்துக்கொண்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் அதிகமா நேசித்ததுனால, நீங்க உங்க மகனை எவ்வளவு நேசித்தீங்களோ அதை விட அதிகமா ஆண்டவர் நேசித்ததுனால ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அதனால நீங்க ஐயோ இவங்க கொண்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி மனசை போட்டு குழப்பாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு கண்ணீர் இல்ல, கவலை இல்ல. வெளிப்படுத்தின 21:4 வசனத்தின்படி அவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிட்டாரு. அவருக்கு இனிமே வியாதி இல்ல, எதுவுமே இல்ல. கர்த்தர் நேசித்ததுனால கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. குறை சொல்றதே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தி வரும்போது மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார், காடையை கொண்டு போஷிக்கிறார். ஆனாலும் முறுமுறுக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி கசப்பா இருக்கும். நாங்க அங்க சாப்பிட்டது, எகிப்துல சாப்பிட்டது கொம்மட்டிக்காயை சாப்பிட்டாங்க. ஆண்டவர் காடையை கொடுத்தா, நல்ல நான்வெஜ்ஜை கொடுத்து போஷிக்கிறார். ஆனாலும் குறை சொல்றதே பொழப்பா வச்சுட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் அவர்களை அடித்தார், வனாந்தரத்துல செத்து போனாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. குறை சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் சமூகத்துல வாங்க. ஆலயம் ஆராதனைக்கு முன்னாடியே நான் வந்து முழங்கால் போடுவேன். ஆண்டவர் சமூகத்துல பாட்டை ஐயா ஆரம்பிக்கிற முன்னே நான் முதல்ல என்ன பாட்டுக்கு முன்னாடியே ஆண்டவரே என்ன கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய உடன்பிறந்த சகோதரி சென்னையில இருக்கிறாங்க. ஒரு நாள் ரொம்ப அழுதாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு அவங்க மாப்பிள்ள கொஞ்சம் லேட் ஆகிட்டாப்லையா, சர்ச்சுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப போன்ல ஏங்க அழுகுறாப்ல. என்னாச்சுமா, எதுக்குமா அழுகுற அப்படின்னா, ஈஸ்டர் அன்னைக்கு சர்ச்சு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு, 2வது பாட்டுக்கு தான் உள்ள போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தங்கச்சி அழுதாங்க. இல்லம்மா பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிப்பு கேளு, திரும்ப ஆராதனைக்கு முன்னாடியே போறதுக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்னு சொன்னேன். ஹல்லேலூயா. வாஞ்ச இருக்கணும். மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவு மேல் வாஞ்சியா இருக்கிறது. சங்கீதம் 42:1 வாசிக்கிறது போல இருதயத்துல வாஞ்ச ஆண்டவரை நான் துதிக்கணும். இங்க முன்னாடி நின்று தான் பாடுவேன், அங்க பாடினாலும் ஏசப்பையா ராகத்தை பாக்குறாரு, என் வார்த்தையை கவனிக்கிறாரு. நான் துதிக்கும் போது, நான் ஜெபிக்கும் போது கேட்கறத மட்டும்தான் கொடுப்பாரு. ஆனா துதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத காரியத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்வாரு. கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. கரவாடுகளின் பின்னாக சுற்றி திரிந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்னு சங்கீதம் 34:1 சொன்னார். ஹல்லேலூயா. ஆடுகள்லாம் அவரை பார்த்து மேய்ப்பனேன்னு கூப்பிடும் போது, நீங்க என்ன மேய்ப்பனேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒருவர் மேய்ப்பன் இருக்கிறாரு, நீங்க என்ன மேனு கூப்பிடுறீங்க, ஆனா எனக்கு ஒரு மே இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி ஆடுக்கு முன்னாடி அவர் பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சார். ஹல்லேலூயா. அதனால ஆடுக்கு முன்னாடி பாடினது போதும், என் ஜனங்களை நீ மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவனு அரசனாகலாங்கிற பழமொழிக்கு சொந்தக்காரனா தாவீது கரவாடுகளின் பின்னாக சுற்றி திரிந்த தாவீதை கையப்பிடிச்சு தூக்கி கொண்டு போய் பெலிஸ்தனுடைய கோலியாத்தினுடைய தலையை வெட்டி அங்க இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படி சவுலை தள்ளி தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை இன்னும் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உயர்த்துவேன், ஆண்டவரை உண்மை போற்றுவேன். நான் என்னுடைய வாழ்க்கையில முழங்கால நின்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஒரியா பாட்டு வரும், தமிழ் பாட்டு வரும், இங்கிலீஷ் பாட்டு வரும், ஹிந்தி பாட்டு வரும், பாட்டுக்கு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. லேப்டாப்ல பாட்டை போட்டு விட்டு நம்ம டியூன் வராது, அதனால அந்த மியூசிக் எதாப்புல அந்த பாட்டோட சேர்ந்து நானும் பாடிக்கிட்டே இருப்பேன், மணிக்கணக்காக போவேன். ஹல்லேலூயா. முழங்கால தோல்லாம் அப்படியே உறிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. பலமுறை உறிஞ்சி திரும்ப சரியாகும், திரும்ப ஆண்டவர் கிருபையில மணிக்கணக்கா ஆண்டவரை முழங்கால நின்று ஆராய்ச்சி ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்ததுனால ஆண்டவர் அற்புதமா நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு வாழ்க்கை ஆண்டவரை உயர்த்தணும். பரலோகத்துல ஒரு ஆராதனை, 24 மணி நேரம் ஆராதனை. அந்த ஆராதனையில பங்கெடுக்கணும். இந்த ஆராதனைக்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்கன்னு சொல்லி சபை விட்டுறக்கூடாது. இந்த ஐயா நல்ல ஒரு அறிக்கை பண்ணாங்க. முன்னாடி வந்து ஆலயத்துக்கு நான் ரெகுலரா வருவேன். அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல நான் வருவேன், ஆண்டவரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி, எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி தாவீதை குறித்து சொன்னது போல நான் ஆண்டவருக்கு சித்தமானதை சுவிசேஷம் சொல்லுவேன், ஜனங்களை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருவேன்னு சொல்லி இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய சித்தம் சொல்லி என்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய சித்தத்தை குறிச்சு என்கிட்ட தெளிவா பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை உம்முடைய சித்தத்தின்படி வாழ தீர்மானிக்கிற ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே எங்க தெருல உள்ளவங்களா ரட்சிக்கப்படணும். நான் இருக்கிற பகுதியில என்ன கொண்டு ஜனங்களை சந்திக்க ஆண்டவரே. ஐயா, சபையை துன்பப்படுத்தின சவுல் பவுலா மாறும்போது ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு கேட்டது போல இந்த வார்த்தை ஆண்டவர் சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே. அந்த பவுல் தான் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 வசனத்துல, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்தின் வெளிப்புல இருக்கிறாங்களே. ஐயா அவங்க மத்தியில சுவிசேஷத்தை அறிவிப்பாயா, அவங்கள சபைக்கு கொண்டு வருவேன், அவங்கள ரட்சிப்பின் பாதையில என்ன கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி சங்கீதம் 3:8 வாசிக்கிறது போல கர்த்தாவே எங்க ஜனங்களை ரட்சிங்க, எங்க தேசத்தை ரட்சிங்கய்யா, இந்த வெள்ளூர் மாவட்டத்தை ரட்சிங்கய்யா, எங்க தமிழ்நாட்டை ரட்சிங்க, எங்க தேசத்தை ரட்சிங்கய்யா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இந்தியா இயேசுக்கு சொந்தமாகணும். சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி யோவான் 8:32 சொன்னீங்களையா. சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெபமும் உங்களுடைய சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன். தேவான கல்ல கொண்டு எரியும் போது முழங்கால் படிட்டு ஜெபித்தாரு. ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் மரிக்கிற தருவாயில முழங்கால் போட்டிருக்க முடியும்னு சொன்னா நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஏசப்பா நீங்க கெத்சமனேல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லி லூக்கா 22:42 வாசிக்கிறோம். கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டுன்னு சொல்லி இருக்கப்பா. நான் முழங்கால நிக்கிற தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தத்து மேல ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் எனக்குள்ள எங்களுக்குள்ள பற்றி பிடிப்பதாக. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் கையை பிடிச்சிருவாங்க. சகோதரனே சகோதரியே, இந்த வேலையில கேட்பீங்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கிறேன், நான் இன்னும் அதிகமா கர்த்தரை துதிக்கணும், ஏசப்பாவை துதிக்கணும் தீர்மானிக்கிறேன். அப்பாவை இன்னும் உயர்த்தி பாடணும், கொள்ளுகணும், இன்னும் ஆராதிக்கணும், ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பார்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தினுடைய வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தின் படி வாழ தீர்மானிக்கிறேன்னு சொல்றவங்க
கர்த்தருடைய சமூகத்துல கரங்களை வைத்துங்க. கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் உன் கரத்தை பிடித்து உனக்கு உதவி செய்வார். தேவ சமூகத்துல இந்த வேளையில ஜெப வேளையில கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் மாத்திரம் என்ன முழுமையாய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாம இருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவரே என்ன ரட்சிங்க. இன்னும் சத்தியத்தை அறியாம இருப்பேன்னு சொன்னா கரத்தை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா நான் இன்னும் சத்தியத்தை அறியணும். ஏசப்பா இன்னும் நான் பாவத்துல இருப்பேன். ஏசப்பா நான் பரிசுத்தத்துல நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட சொல்லுங்க, ஏசப்பா நான் ஜெபம் பண்ணணும்ப்பா, நான் உண்மை துதிக்கணும்ப்பா. தூக்கின கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தூக்காத நபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம், உம்முடைய சித்தம் மாத்திரம். திரும்ப 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 ஜெபத்துல சொன்னீங்களே, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கபடி செய்ய ஆயிரும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். அடிமை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொல்ல சொல்லிட்டப்பா, உம்முடைய சித்த மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த யெகோவா சாலோம் சபையில சமாதான காரணரே, சமாதானத்தினால் நிரப்பி நடத்துவீராக. இந்த சபையில உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆசிரியர் ஐயாவுக்காக நன்றி, அவருடைய அர்ப்பணிப்பின் ஊழியத்துக்காக நன்றி, அவர் குடும்பத்துக்காக நன்றி. அவர் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும். அவரோடு இணைந்து ஊழியர் செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். எல்லா துதிகரமையும் பொருட்களை செலுத்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து சீக்கிரமாய் வரப்போகிற அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் உணவு. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் ஒரு அடியை பாடி நாம் முடிக்கலாம். ரொம்ப அருமையாக கர்த்தருடைய தாசனை கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தம் இந்த நாளிலும் கர்த்தருடைய தாசன் மூலமாக இன்னைக்கு வெளிப்படுத்தி தேவ சித்தம் என்ன பவுலடியார் கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம் ஜெபத்துல தேவனை நோக்கி நாம் பார்த்தவரை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும். என் வாழ்க்கையில என் ஜீவியத்துல ஆண்டவரே உடைய சித்தம் என்ன என்று ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை கேட்கிற பொழுது நண்பானவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் தம்முடைய சித்தம் போல வாழ்க்கையிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியில உன் வாழ்க்கையிலே உன் ஜீவியத்திலே நம்முடைய ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு நாளும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான அவருடைய சித்தத்தை குறித்து கர்த்தருடைய தாசனை கர்த்தர் கொண்டு வந்து கிடைக்கும் நம் மத்தியிலே இந்த வார்த்தை பகிர்ந்தளித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து மாற்றும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் தருகிறேன் உன் கையிலே. ஒரு சொல்லும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் தருகிறேன் உன் கையிலே. என்னை
நாளிலே அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவருடைய கரத்திலே முற்றிலும் படைத்தாலுடைய நம்மை முற்றிலுமாக அவருடைய கரத்திலே தந்தாலுடைய உயவனானவன் அந்த பாத்திரத்தை வணைய முடியாது. உயவனானவன் தன்னுடைய அந்த மண்ணை பிசைந்து தன்னுடைய பிரியம் போலவே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மண் அவருடைய கரத்துக்குள்ளாய் போக வேண்டும், அவருடைய கரத்துக்குள்ளாக அது இருக்க வேண்டும். அப்போதுதான் தன்னுடைய பிரியம் போல அந்த உயவனானவர் அந்த பாத்திரம்